2009ல் யாவரும் நலம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே அவங்க சைல்ட்ஹுட் டேஸில் அவங்க பார்த்த ஒரு மறக்க முடியாத படமாக கண்டிப்பாக அது இருக்கும். இந்த யாவரும் நலம் படத்தை ஒரு காமெடியான படமாக எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இதே மாதிரியான நல்ல ஹாரர் மூவி சஜஷனுக்கு நம்ம இன்டர்வல் முறுக்கு பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஹாரர் மூவிஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஹாரர் மூவிஸ் என்னென்ன, அதை எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்கலான்றதை நான் உங்களுக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுறேன். யாவரும் நலம் படத்தோட கதை என்ன? அவங்க வீட்டில் மட்டுமே ஓடுற ஒரு சீரியல்ல நடக்கிற கதை அன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையிலயும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான். இந்த படமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அந்த கிராமத்துல அந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிற நேரத்துல மட்டும் அந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் கொஞ்சம் விசித்திரமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எதனால அப்படின்ற காரணத்தை தேடுறப்பதான் தெரிய வருது, அந்த வீட்டுல அந்த சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்த வயதான பாட்டிகள் எல்லாம் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்த பெண்கள் மேல ஆவியா வந்து தொடர்ந்து அந்த சீரியலை பாக்குறாங்க அப்படின்றதுதான் அந்த படத்தோட கதை. சோ இந்த பிரச்சனைய நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோடைய மிச்ச கதை. இது கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆக வேண்டிய படம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க, எனக்கு ஏதாச்சும் ஒரு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க நிச்சயமா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட பேரு சுபம்.